தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, காலை முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரையில் நாம் எவ்வளவு பேசுகிறோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பேசியே நம்முடைய நேரங்களை எல்லாம் வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களோடு மனிதர்கள், நண்பர்களோடு நண்பர்கள் பேசுவதற்காகவே நேரத்தை ஒதுக்கி பேசி மகிழ்கின்றார்கள். நல்லதுதான். ஆனாலும் ஒருவரோடு நாம் பேச வேண்டும். அவர் பேசுகிறதை நாம் கேட்க வேண்டும். அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அவர் பலவிதங்களில் பேசுகிறார். ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுவார், கேலண்டர் வசனங்கள் மூலமாக பேசுவார். காரில் சென்று கொண்டு இருக்கும்போது முன்னாடி செல்லுகின்ற காரில் உள்ள வசனங்கள் கூட மூலமாக கூட கர்த்தர் பேசுவார். ஆனால் பெரும்பாலும் தேவன் நம்மோடு பேசுவதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அறிந்து கொள்ள வேண்டுமானால், புரிந்து கொள்ள வேண்டுமானால், உணர்ந்து கொள்ள வேண்டுமானால், இலவசமாக அவர் நமக்கு வரைந்து கொடுத்த வேத பொக்கிஷமாகிய வசனங்களில் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் அனுதினமும் நேரத்தை ஒதுக்கி கர்த்தர் பேசுகிற வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றுகிறது, உருவாக்குகிறது என்பதை நாம் அறிந்தோமானால் வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அன்பானவர்களே, கர்த்தர் பேசுகிறார் என்ற தலைப்பிலே இந்த செய்தி அமைந்திருக்கிறது. ஆகவே கர்த்தர் பேசுகின்ற ஆசீர்வாதமான வசனங்களைத்தான் நான் குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன். பாருங்கள், ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். உலகம் உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். உலகம் உருண்டையானதுன்னு. அந்த சிறுவன் வீட்டில் வந்து படித்து கொண்டிருந்தான். உலகம் உருண்டையாக இருக்கிறது, உலகம் உருண்டையாக இருக்கிறது என்று. இதை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய அந்த பையனுடைய தகப்பன் வேகமாக ஓடி வந்து முதுகிலே ஒரு தட்டு தட்டினார். அவனை இழுத்து கொண்டு வந்தார். உலகம் எங்கே உருண்டையாக இருக்கிறது பார், உலகம் தட்டையாக இருக்கிறது என்று சொல்லிக் கொடுத்தார். அவர் படிப்பறிவு இல்லாதவர். உடனே இந்த சிறுவன் ஒன்றும் விவரம் தெரியாத பையன், சின்ன கிளாஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறான். அவன் வந்து உலகம் தட்டையாக இருக்கிறது, உலகம் தட்டையாக இருக்கிறது என்று படித்தான். அடுத்த நாள் இதே கேள்வியை ஆசிரியர் இதே பையனிடம், சிறுவனிடம் கேட்கின்றார்கள். உலகம் எந்த வடிவத்தில் இருக்கிறது என்று. உலகம் தட்டையாக இருக்கிறது என்று சொன்னான். அந்த ஆசிரியர் வந்து அவங்களும் முதுகில் ஒரு தட்டு தட்டி, உலகம் தட்டையாக இல்லை, உலகம் உருண்டையாக இருக்கிறது சொல் என்று சொன்னார்கள். மீண்டுமாக அந்த கேள்வியை கேட்டார்கள். பூமி உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். பரீட்சை வந்தது, தேர்வு வந்தது. அந்த தேர்விலும் கூட பூமியின் வடிவம் என்ன என்று வந்தது. எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியருக்கு பூமி உருண்டையானது, ஆனால் என்னுடைய அப்பாவிற்கு உலகம் தட்டையானது என்று பதில் எழுதி வைத்து விட்டான். இப்படித்தான் அன்பானவர்களே, உண்மையாய் காரியங்களை பார்க்கும் போனால் பூமி உருண்டையானது, ஆனால் தகப்பன் சொல்லி கொடுத்தது தட்டையானது. அப்படித்தான் வேதம் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார், இடைபடுவார், நம்மளை உணர்த்துவார். ஆனால் அதே சமயத்தில் சத்ருவானவன் இருக்கிறானே, அவன் பல விதைகளை, களைகளை அங்கே கொண்டு வந்து விதைக்க முற்படுவான். ஆனால் நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் தேவன் என்ன பேசுகிறார் என்பதை மட்டும் செவி சாய்த்து அதன்படி அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போமா?
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யார் பேசுகிறது? தேவன் பேசுகிறார். யாரிடம் பேசுகிறார்? ஆபிரகாமிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அன்பானவர்களே, இந்த நேரத்திலே இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் உங்களை நோக்கி வருகிறது. இத்தனையும் உங்களுக்கு சொந்தமானது. ஆபிரகாமின் சந்ததியாக நாம் இருக்கின்றோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கின்றாள். சாராள் விசுவாசிகளின் தாயாக இருக்கின்றாள். ஆகவே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவருடைய சந்ததியாக நாம் இருக்கிறபடியால் அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு சொந்தமாகிறது. யாருக்கு? தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற காலகட்டத்தில் நாம் ஆபிரகாமினுடைய சந்ததியாக மாறுகிறோம். அப்படி மாறும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்களும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, உங்களை அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் பேரை பெருமைப்படுத்த போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி! அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 19. களஞ்சியத்தில் இன்னும் விதைத்தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். 20. 24ஆம் தேதி. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னால் அது பொதுவான வார்த்தை. இன்றைக்கு ஆசீர்வாதமா, நாளைக்கு ஆசீர்வாதமா, இல்லை சில மாதங்கள் கழித்த ஆசீர்வாதமா, இல்லை சில வருடங்கள் கழித்த ஆசீர்வாதமா என்ற ஒரு கேள்விக்குறி அதில் வருகிறது. ஆனால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, இந்த நாளிலே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் பேசுகிறார். நம்புகிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஆசீர்வாத குறைவுகள் வாழ்க்கையில் காணப்படுகிறது அல்லவா? அத்தனை குறைவுகளையும் இன்றைக்கு தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் சொல்லுகிறார், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனத்தை நம்ம என்றைக்கு படித்தாலும் இன்று முதல் அது நமக்கு அன்று முதல் சொந்தமாகிறது. இன்றைக்கு அது உங்களுக்கு சொந்தமாகிறது. அன்பானவர்களே, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். நம்புங்கள், விசுவாசியுங்கள், தேவனை பற்றி கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 81:16 உச்சிதமான கோதுமையினாலும் உன்னை திருப்தியாக்குவார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். கண்மலையின் தேன், தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானதாக இருக்கிறது தேவனுடைய வசனங்கள். இந்த உலகத்தில் எந்த மனிதர்களும் எந்த பொருட்களும் எந்த சிற்றின்பங்களும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. அது அரைகுறையான அந்த டெம்பரரி, கொஞ்ச நேரம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும். ஆனால்
கவலையும் வேதனையும் துன்பமும் சஞ்சலமும் முற்றிலுமாக நம்மை விட்டு அகன்று போகாது. ஆனால் உங்களையும் திருப்தியாக்குகின்ற கண்மலையின் தேனினால் திருப்தியாக வேண்டுமானால் அன்பானவர்களே வேதத்தை வாசிக்க வேண்டும். உம்முடைய வசனங்கள் என்னை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறார். என் கால் சறுக்கும் பொழுது உம்முடைய வசனங்கள் என்னை தூக்கி நிறுத்துகிறது என்று சொல்லுகிறார். வசனங்கள் வேதையை ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறது, பொறுமையையும் ஆறுதலையும் தருகின்றது. வசனத்தை பற்றி சொல்லிக்கொண்டே போனால் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். வேத வசனங்களின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களினால் நாம் நம்மை திருப்திப்படுத்த கற்றுக்கொண்டோமானால், அதன் அருமை பெருமைகளை உணர்ந்து கொண்டோமானால், இந்த உலகத்தில் எந்த குறைகளும் நமக்கு குறைவாகவே தெரிவதில்லை. அன்பானவர்களே, ஒரு திருப்தி உள்ள ஒரு மன ரம்மியமான வாழ்க்கை வாழ வேண்டுமா? அன்பானவர்களே, குறைவுகளின் மத்தியிலும் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். ஏன்? அவர்கள் வேத வசனத்தினால் திருப்தி அடைகிற மக்களாக இருக்கிறபடியால் தங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைவுகளை நிறைவாக்குகிற அந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் உதவி கொண்டு தங்களை தாங்களே திருப்தியாக்கி கொள்கிறார்கள். ஒரு மனிதனை திருப்திப்படுத்தக்கூடியது வேத வசனங்களாக இருக்கிறது. அன்பானவர்களே, நமக்கு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதம் வசனங்களை எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம் என்பதை ஆவியானவர் இப்பொழுது ஒரு கேள்வியாக உங்கள் முன் வைக்கின்றார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். வேதத்தை எவ்வளவு நேரம் வாசிக்கின்றீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்கும்படியாக நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்குகின்றீர்களா? நீங்கள் முதலில் வேதத்தை வாசித்தால்தான் பிள்ளைகள் வாசிக்கும்படியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு உண்டாகும். கண்மலையின் தேனினால் திருப்தியாக வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகள் வேத வசனங்களை படித்து நல்லொழுக்கத்திலும் நல்ல குணசாலிகளாகவும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று விரும்பினால், முதலாவது அன்பானவர்களே, நீங்கள் இந்த வேத வசனங்களை வாசித்து திருப்தி அடையும் பொழுது உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து அவர்கள் கூட வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்களுக்கு உண்டாகும். அன்பானவர்களே, இது மிக முக்கியமானது. பிள்ளைகளுக்கு ஒரு தாயும் தகப்பனும் தான் ரோல் மாடல். சொல்லுவார்கள், பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்னு ஒரு பிள்ளைக்கு முதல் ஆசிரியர் யார் என்று கேட்டால் தாய்தான். அதுபோல சிறு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவரை அறிகின்ற அறிவிலும் அவரை அறிகின்ற ஞானத்திலும் வளர்க்கிற பொறுப்புக்கு தாய் தகப்பனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, வேதத்தை வாசியுங்கள். பிள்ளைகளை வேதத்தை வாசிப்பதற்கு பழக்குவியுங்கள். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையும் மிகவும் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையாக அமையும். ஏசாயா 43 அதிகாரம் 5 வசனம், நான் உன்னோடே இருக்கிறேன். யார் சொல்லுவது? தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். நம்மோட ஒரு துணைக்கு ஒரு ஆள் நம்மோடு கூட வருகிறார்கள் என்றால் எத்தனை ஆறுதலாக இருக்கிறது. தனிமையில் ஒரு இடத்துக்கு செல்வதை விட கூட ஒருவர் வரும்பொழுது அவர்களுடைய துணை நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்படியானால் அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் நீர்வாழ் ஜந்துக்களையும்
பறவைகளையும் விலங்குகளையும் தாவரங்களையும் மச்சங்களையும் ஆறுகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் குன்றுகளையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் உருவாக்கின, வார்த்தையினால் உருவாக்கின ஒரு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு குறை எதுவும் வாழ்க்கையில் உண்டாகுமா? நிறைவான இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழும் பொழுது அவர் என்ன செய்து விடுவார்? நம்முடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக மாற்றி விடுவார். அப்படியானால் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வாழும்படியாக நம் இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுக்க வேண்டும். வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவன் கதவை திறந்தால் உட்பிரவேசித்து அவனுக்குள் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லவா? உன்னோடு இருக்கிறேன். அப்படியானால் தேவனை அறியாத மக்கள், ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருப்பீர்களானால், நேயர்களே, இன்றைக்கு இப்படி வல்லமை படைத்த தேவனை உங்களது இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் இருதயமாகிய இல்லத்திலே தேவன் வசிக்கும்படியாக ஒரு இடத்தை நீங்கள் இன்றைக்கு கொடுப்பீர்களா? அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை செழிப்பானதாக, மகிழ்ச்சியானதாக, ஆனந்தமான, எந்த குறையும் இல்லாத நிம்மதியான சமாதானமான வாழ்க்கையாக அமைய வேண்டுமா? கர்த்தராகிய ஆண்டவராகிய கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தின தியாக பலியான இரட்சகருக்கு இருதயத்திலே இடம் கொடுங்கள். இருதயத்திலே இடம் கொடுத்தவர்கள் நம்மோடு தேவன் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு கூட ஒரு பரிசுத்தமான, ஒரு உண்மையுள்ள, ஒரு நீதியான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். அன்பானவர்களே, ஏசாயா 41:13, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நமக்குள் தேவன் வரும்பொழுது அவர் நமக்கு துணையாக நிற்பார். அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது நம்மை யாராவது சேதப்படுத்த முடியுமா? யாராவது எதிர்த்து நிற்க முடியுமா? கிட்ட நெருங்க முடியுமா? நமக்கு துணையாக இருப்பது யார்? இந்த உலகத்தை படைத்த தேவன். ஆகவே அன்பானவர்களே, அவர் பேசுகிறார், நாம் வலது கையை பிடித்து சொல்லுகிறார். கர்த்தர் பேசுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, எனக்கு துணை செய்யக்கூடியவர்கள், எனக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், என்னை நேசிக்கக்கூடியவர்களே ஒருவருமே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வருந்தி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், உனது வலது கரத்தை பிடித்து, நேயர்களே, இந்த நேரத்திலே தேவன் உங்கள் வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே என் மகளே, பயப்படாதே என் மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை துணையாக வைத்துக் கொள்வீர்களா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருவருமே இல்லை. கர்த்தர் நம் பக்கத்தில் வைத்து கொண்டால் சத்ருவானவன் நம் தெருப்பக்கமே எட்டி பார்க்க மாட்டான். அன்பானவர்களே, ஆகவே இந்த நாளிலே ஒரு முடிவெடுங்கள். எத்தனை துணையாளர்கள், எத்தனை நண்பர்கள், உறவினர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவன் நமக்கு துணை செய்கிற மாதிரி அவர்களால் நமக்கு துணை நிற்க முடியாது. அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட தேவனை அழைத்து வாசம் செய்த இடம் கொடுத்த நீங்கள் உங்களுக்கு துணையாக தேவனை
நிறுத்தி கொள்ளுங்கள் அன்பானவர்களே. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாக அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் பாதகத்தின் மத்தியிலும் ஒரு வெற்றிகரமான நடை போட்டு வாழ முடியும். எப்பொழுது? தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு துணை செய்யும் பொழுது. ஆகவே அவர் இந்த நாளிலே உங்கள் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் அவர் கரத்தை பிடித்து இயேசுவே, தேவனே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எனக்கு துணை நிற்கிறீர் என்று சொல்லுகிறீர். உம்மை எனக்கு துணையாக நான் வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனை உங்களுக்கு துணையாக வைத்து கொள்ளுங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 2 வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நாம் கர்த்தரை துணையாக வைத்திருக்கும் பொழுது, நமக்குள் தேவன் வாசம் கொள்ளும் பொழுது, நாம் செல்லுகிற இடமெல்லாம் தேவன் நமக்கு முன்பாக செல்வார். நமக்கு முன்பாக செல்கிற தேவன் கோணலானவைகளை செவையாக்குகிறார், தடைகளை தகர்த்தெறிகிறார். நமக்கு எதிர்ப்படும் சத்துருக்களை அவரே நின்று அந்த சத்துருக்களை விலக்கி போடுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு முன் செல்லும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் தேவனுடைய துணையை பெற்றுக்கொள்வோம். தேவன் நமக்குள் செய்கின்ற கிரியைகளை ஒரு வசனத்தில் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அந்த கிரியைகளை இப்பொழுது அன்பான நேயர்களே உங்களுக்குள் நடப்பிக்க தேவன் விரும்புகிறார். என்ன? எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனம். தேவன் நம்மில் செய்கிற கிரியை உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. அன்பானவர்களே, இருதயத்தில் கசப்புக்கள், வைராக்கியங்கள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், குழப்பங்கள், தேவையில்லாத காரியங்கள் இடம்பெற்றிருக்குமானால் தேவன் நடப்பிக்கிற கிரியை என்ன? உங்கள் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நவமான இருதயத்தை, ஒரு நல்ல இருதயத்தை உங்களுக்கு இந்த நேரத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தில் உள்ள கசப்புக்கள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறியும் பொழுது அவர் உங்களுக்குள் ஒரு நல்ல நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான இருதயத்தை கட்டளையிட்டு, உங்களுடைய பழைய இருதயம், கேடுள்ள இருதயம், திருக்குள்ள இருதயம் போய்விடும். என்ன செய்கிறாரு? புதிதான இருதயத்தை கட்டளையிடுகிறார். இந்த நாளிலே அந்த கிரியை உங்களுக்கு வேண்டுமா? ஒப்புக்கொடுங்கள். இருதயத்தை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, பார்வோன் போன்று மனம் கடினப்பட்டு கிடக்கின்றதா? கொடூரமான மனதை உடையவர்களாக இருக்கிறீர்களா? அந்த கல்லான இருதயத்தை இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிறார். அதை எப்படி மாற்றுவாராம்? மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு என்ன இருதயத்தை கொடுப்பாராம்? நல்ல சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? கல்லான இருதயத்தை எடுத்து போடுமாண்டவரே, தேவனே, எனக்கு ஒரு நவமான இருதயத்தை, ஒரு சதையான இருதயத்தை, ஒரு மனித நேயமுள்ள ஒரு இருதயத்தை, ஒரு இரக்கமுள்ள இருதயத்தை, அன்புள்ள இருதயத்தை, பாசமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேளுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் செய்வேன். இருதயத்திலே புதிய ஆவியை கொடுத்து அவர் வழியிலே அவர் உங்களை நடத்துகிறார். இதுதான் தேவன் பேசுகிற, நமக்குள் செய்கிற கிரியைகள். இந்த கிரியைகள் நமக்கு வந்து விட்டால் நாம் ஒரு உன்னதமான மனிதனாக, உயர்ந்த மனிதனாக மாறிவிடுவோம் அல்லவா? ஒப்பு கொடுப்போமா? நவமான இருதயத்தை பெற்றுக்கொள்வோமா? கல்லான இருதயத்தை உடைத்து போடுவோமா? சதையான இருதயத்தை பெற்றுக்கொள்வோமா? புதிதான ஆவியை பெற்றுக்கொள்வோமா? பழையவைகளை எல்லாம் ஒழித்து விடுவோமா? புதிதான ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெற்றி சிறப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல பிதாவே,
நீர் எங்களோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறீர். ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே. உன் இருதயத்தை நான் மாற்றுவேன். நவமான இருதயத்தை கொடுப்பேன். கல்லான இதயத்தை எடுத்து போடுவேன். நல்ல சதையான இருதயத்தை கொடுப்பேன். அதிலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன். என் கட்டளைகளிலும் நியமங்களிலும் உன்னை நடக்கும்படி செய்வேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் எங்களுக்கு நாங்கள் சுதந்திரமாக்கி கொண்டு ஒரு வெற்றியுள்ள, உண்மையுள்ள, நேர்மையுள்ள ஒரு ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவனாக வாழ்ந்து சிறக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆவியானவர் ஒரு பாடல் தந்தார். இந்த பாடல் எனக்கு கிடைப்பதற்கு ஒரு நாளிலே கிடைக்கவில்லை. முதலாவது ஆனந்த கீதம், ஆனந்த கீதம் என்று வந்து கொண்டே இருந்தது. அப்புறம் ஆனந்த ராகம், ஆனந்த ராகம் என்று வந்து கொண்டே இருந்தது. அப்புறம் ஆனந்த கானம், ஆனந்த கானம் என்று இது பாடிட்டே இருந்தேன் நான். எனக்கு ஆவியானவர் ஒரு பாடலை தந்தால் அது ஒரு வரி பாடலாக இருந்தாலும் பாடிக்கொண்டே இருப்பேன். ஆனந்த கீதம், ஆனந்த ராகம், ஆனந்த கானம். பாடலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. God bless you. ஆனந்த கீதம், ஆனந்த ராகம், ஆனந்த கானம். தேவனை வாழ்த்தி போற்றுவோம். தேவனை வாழ்த்தி போற்றுவோம். தாளங்களோடு பாடல் பாடுவே, கைத்தாளங்களோடு துதி செலுத்துவே. தாளங்களோடு பாடல் பாடுவே, கைத்தாளங்களோடு துதி செலுத்துவே. உசையுள்ள கைத்தாளங்களோடு நடனமாடுவே. தாவீதை போல நடனமாடுவே, தாவீதை போல. ஆனந்த கீதம், ஆனந்த ராகம், ஆனந்த கானம். தேவனை வாழ்த்தி போற்றுவோம். தேவனை வாழ்த்தி போற்றுவோம். ஆனந்தத்தோடு ஆராதிப்பேன். ஆர்ப்பரிக்கிறான் துதி செலுத்துவேன். ஆனந்தத்தோடு ஆராதிப்பேன். ஆர்ப்பரிக்கிறான் துதி செலுத்துவேன். வீடனை காலையில் பிடித்துக்கொள். நிச்சரிக்கும் மதுர கீதம் பாடிடவே. நிச்சரிக்கும் மதுர கீதம் பாடிடவே. ஆனந்த கீதம், ஆனந்த ராகம், ஆனந்த கானம். தேவனை வாழ்த்தி போற்றுவோம். தேவனை வாழ்த்தி போற்றுவோம். தேவனை வாழ்த்தி போற்றுவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் பவுல் அப்போஸ்தலர் இயேசுவுக்காகவே தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து
ஓடி 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 தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அவர்களை ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தி வாழ்ந்து வந்தார். அவர் பேச்சு மூச்சு எல்லாமே இயேசுதான். மக்கள் பவுல் அப்போஸ்தலரை மிக மிக நேசித்தார்கள். அவர் சென்ற நாடுகளை நான் குறிப்பெடுத்தேன். அதிலே 50 நாடுகளுக்கு மேல் பவுல் அப்போஸ்தலர் சென்றிருக்கிறார். இந்த காலத்திலே ஏறினால் வாகனம் ஏரோப்ளேனில் அழகாக போய்விடலாம். வாகனங்கள் வசதிகள் இல்லாத காலகட்டத்திலே 50 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். 50 நாடுகளில் உள்ள 50 நாடுகளுக்கு மேல், நான் எடுத்த குறிப்பில் 50 நாடுகள், அந்த 50 நாடுகளில் உள்ள பட்டணங்கள், அந்த 50 நாடுகளில் உள்ள கிராமங்கள் எல்லாவற்றிலும் சுற்றி நடந்து மக்களை இயேசுவுக்காக ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்காகவே வாழ்ந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவுக்காகவே ஓடிட்டு இருக்கிறாரு. அவர் தன்னை சுத்திகரித்து கொள்ள வேண்டிய அவசியம் அவ்வளவாக இல்லை. ஏதோ சிறு தவறு செய்தால் அவ்வப்பொழுது மன்னிப்பு கேட்டிருப்பார். இயேசுவுக்காகவே ஓடின பவுல் அப்போஸ்தலர் பல முறை எழுதுகிறார், நான் என்னைத்தானே நான் சுத்திகரித்துக் கொள்கிறேன் என்று. அப்படியானால் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பூமியை நோக்கி இறங்கி கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம்? ஒரு நிமிடம் நேயர்களே சிந்தித்து பாருங்கள். தாவீது ராஜா சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் பார்த்து அதை நான் சீர்திருத்திக் கொள்ளுகிறேன் என்று தேவனிடம் முறையிடுகின்றார். அவன் என்னுடைய சித்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருந்தால் அதை எடுத்து போட்டு நேர்மையான பாதையில் என்னை நடத்தும் என்று கேட்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டுமானாலும் சரி, பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டுமானாலும் சரி, நம்மை நாமே சுத்திகரித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். மாயமற்ற அன்பு வேணும், மாயமற்ற சகோதர சிநேகம் வேணும். ஒருவரில் ஒருவர் சுத்த இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படியானால்தான் நம்மால் உண்மையான பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் யாருக்காயிருந்தாலும் காட்ட முடியும். இல்லையென்றால் மாய்மாலமான ஒரு அன்பாகவே அது இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, ஒருவர் உண்மையான அன்பு செலுத்த வேண்டுமானால் ஆவியானவருடைய உதவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைந்து கொடுத்து சென்று இருக்கிறாரே பொக்கிஷமாகிய வேத வசனங்கள், அவைகளில் தான் இயேசுவை பற்றி அறிவிக்கின்றன. இயேசுவே ஜீவன், வேதமே சத்தியம். ஆகவே சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமானால் ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்று அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற அபிஷேகத்தின் உதவியோடு ஆத்துமாக்களை சுத்திகரித்து கொண்டு வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவரில் ஒருவர் மாயமற்ற சுத்த இருதயத்தோடு கூடிய உண்மையான அன்பை செலுத்துவோம்.
எடுத்துக்காட்டு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். ஒரு கணவன் மனைவி மிகவும் லவ் பேர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். இணைபிரியா கணவன் மனைவி, அன்புள்ளவர்கள், ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான அன்புள்ளவர்கள். ஆனால் வறுமை, அவர்கள் இருவர் சம்பாதிக்கிற பணம் ஒருவேளை சாப்பாட்டிற்குத்தான் வரும். ஆனாலும் அவர்கள் இயேசுவை மிகவும் நேசித்ததால் அவர்கள் அதை குறித்து கவலைப்படாமல் மிகவும் அருமையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் திருமண நாள் வருகின்றது. இருவருக்கும் திருமண நாள் வருகின்றது. கணவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், நமது அன்பு மனைவிக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று யோசிக்கிறான். அவள் முடி மிகவும் நீளமான கூந்தல், நல்ல தலைமுடி சுருள் சுருளாக இருக்கும், நல்ல சுருள் சுருளாக நீள கூந்தல். இவன் யோசிக்கிறான், இவளுடைய அழகான முடிக்கு நல்ல பல வண்ண கற்கள் பதிக்கப்பட்ட ஒரு கிளிப் வாங்கி கொடுத்து அதில் மாட்டினா எவ்வளோ அழகாக இருக்கும் என்று அவன் என்ன செய்கின்றான், தன்னோட வாட்சுக்கு ஸ்டாப் இல்லை, வாட்சு கூட அவன் கட்ட முடியாது, அதை விற்று தன் மனைவிக்கு ஒரு கிளிப்பு வாங்கி விடலாம் என்று சிந்திக்கின்றான். கடைக்கு செல்லுகின்றான், வாட்சை விற்கின்றான். பல வண்ண கற்கள் கலர்கள் பதிக்கப்பட்ட அழகான ஒரு கிளிப்பு வாங்கி கொண்டாந்து இல்லத்தில் வைத்து விட்டான். மனைவி உட்கார்ந்து சிந்திக்கின்றாள், நம் அன்பு கணவனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம். அப்பொழுது அவள் நினைக்கின்றாள், அவளுக்கு நீளமான கூந்தல் இருக்கிறது அல்லவா, எதற்கு இவ்வளவு நீளமான முடி, நமக்கு பாதி வெட்டி விடலாம், பாதியை வெட்டி அதை விற்று தன் கணவனுக்கு ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் வாங்கிவிடலாம் என்று அவள் சிந்திக்கின்றாள். அவள் கடைக்கு செல்லுகின்றாள், தன் அழகான முடியை வெட்டுகின்றாள், அதை விற்கின்றாள். விற்று தன் கணவனுக்கு ஒரு அழகான வாட்ச் ஸ்ட்ராப் வாங்கி கொண்டு வருகின்றாள். திருமண நாள் வந்தது. கணவன் தன் மனைவியை கூப்பிட்டு, திருவு பார்க்கலாம், நான் உனக்கு ஒரு பரிசு வாங்கி வைத்திருக்கிறேன், உன் தலையில் நான் மாட்டி விடட்டும் என்று கேட்கின்றான். அவள் அப்படியே சோர்ந்து போகின்றாள். அவள் திருப்பி பார்க்கின்றான், அவள் தலையில் கிளிப்பு மாற்ற அளவுக்கு முடி இல்லை. அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் உங்கள் கையை நீட்டுங்கள், நான் உங்களுக்கு அழகான ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் வாங்கி வந்திருக்கிறேன், நான் இந்த வாட்சை உங்கள் கையில் கட்டி விடட்டும் என்று அவள் கேட்கின்றாள். அவன் அதிர்ந்து போகின்றான். அவன் என்ன செய்து விட்டான், வாட்சை விற்றுவிட்டான். ஒருவரில் மேல் ஒருவர் எத்தனை அன்புள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் பார்த்தீர்களா. ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. முடி இழந்து போனதற்காகவும் வாட்சை விற்றதற்காகவும் அவர்கள் கவலைப்படவில்லை. ஏனென்றால் அந்த அன்பு இருக்கிறதே, அந்த அன்பின் நிமித்தமாக அந்த குறைபாடை அவர்கள் மறந்தார்கள். அன்பான கணவன் மனைவி முக்கியமாக சொல்லுகிற ஆவியானவர் சொல்லுகிறார், கணவனுக்கு மனைவி மேல் வெறுப்போ கசப்போ கோபமோ எரிச்சலோ, மனைவிக்கு கணவன் மேல் வெறுப்போ, ஐயோ இவரை திருமணம் முடித்ததற்கு பதிலாக வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாமே என்று நினைக்கிறீர்களோ, தேவன் கொடுத்த துணை அன்பான கணவன் மனைவிமாருக்கென்றே இதை நான் சொல்லுகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த கசப்பு இருந்தாலும் ஒருவரில் ஒருவர் இந்த நாளில் தானே உங்களுக்கு கொடுத்த மனைவி, உங்களுக்கு கொடுத்த கணவன், இருவரும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமுள்ள அன்புள்ளவர்களாக இருந்தால்தான் ஒரு இயேசுவின் குடும்பத்தை உங்களால் உருவாக்க முடியும். இந்த நாளிலே தானே, இந்த நிமிஷத்திலே தானே கணவன்மார்களே, உங்களுக்குள் இருக்கின்ற எல்லா விதமான மனைவி மேல் இருக்கின்ற எல்லா கசப்புகளையும் வெறுப்புகளையும் எரிச்சல்களையும் கோபங்களையும் அகற்றிவிட்டு அன்பு செலுத்த ஆரம்பியுங்கள். மனைவிமார்களே, உங்கள் கணவர் மேல் உள்ள வெறுப்பு கசப்பு எரிச்சல் கோபம் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அன்பு செலுத்த ஆரம்பியுங்கள். அந்த குடும்பம் இயேசுவின் குடும்பமாக மாறும். அப்போ ரெண்டு பேரும் தேவனிடத்தில் எத்தனையாக அன்பு செலுத்த முடியும். ஒருவருக்கொருவர் வேறுபாடு இருந்தால் எப்படி தேவனிடத்தில் இருவர் ஒருமனப்பட்டு அன்பு செலுத்த முடியும்? மாறிவிடுங்கள் அன்பானவர்களே. எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே
பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களாக பலர் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, மனசாட்சியிலே செத்த கிரியைகள் இருக்குமானால் அந்த செத்த கிரியைகளை அகற்றுவதற்கு தேவன் ஒரு வழியை சொல்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தமது இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் அல்லவா? அந்த இரத்தமாகப்பட்டது நம்முடைய மனசாட்சியிலே காணப்படுகின்ற துர்மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. ஆகவே மனசாட்சி நல் மனசாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவுகிறது, சுத்திகரிக்கிறது, பரிசுத்தவான்களாக்குகிறது, நீதிமான்களாக்குகிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து உங்களை ஒப்பு கொடுத்து எல்லா கிரியைகளற செத்த கிரியைகளற உங்கள் மனசாட்சிகளை சுத்திகரித்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசிசியும் நீங்க சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். அன்பானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. வேறு யாராவது ஒருவரை சுட்டிக்காட்டி இருந்தால் நாம் தப்பித்து கொள்ளலாம். ஏனென்றால் அவர்களை விட நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதனால்தான் இயேசு சொல்கிறார், என்னைப் போலவே நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறேன், ஒரு அடிச்சுவட்டை வைத்து போயிருக்கிறேன். அந்த அடிச்சுவட்டிலே நீங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேண்டும். அப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மாம்சத்திலும் ஆவியிலும் காணப்படுகின்ற மாசு, குற்றம், தேவையில்லாத காரியங்கள், அசூசிகள், தூசிகள் எல்லாவற்றையும் உதறிவிட்டு எழும்ப வேண்டும். சீயோன் குமாரத்தியே, நீ தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆவியிலும் மாம்சத்திலும் காணப்படுகின்ற எல்லா அசூசிகளையும் நீக்கி சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அதிலும் பூரணமான பரிசுத்த வாழ்க்கை, குறைவுள்ள பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது, குறைவற்ற பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே குறைவற்ற பூரணமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? நேயர்களே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். ஆவியிலும் மாம்சத்திலும் காணப்படுகின்ற எல்லா விதமான தேவையற்ற காரியங்களை எல்லாம் சுத்திகரித்து கொண்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு முடிவெடுத்து இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். தேவையற்ற காரியங்கள் வாழ்க்கையில் புகுந்திருப்போமானால் எல்லாவற்றையும் அதை ஒழித்துவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். அன்பானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நிச்சயமாகவே வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன், இயேசுவே வாரும் என்று வேதாகமத்தில் முடிவிலே நாம் காண்கிறோம். நாம் ஆமேன் இயேசுவே வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கிறீரே, வருகைக்கான அடையாளங்களும் சொல்லி சென்றிருக்கிறீரே, அந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கின்றதே. வாரும் என் அன்பரே, நீர் வாரும். ஓ ஹல்லேலூயா! நடுவானத்திலே உம்மோடு கூட நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு, ஓ நீ வருகின்ற நாளைத்தானே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிலே
நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கொஞ்சம் கூட குற்றமற்றதாக இருக்கும்படியாக காக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, இயேசுவை சந்திப்பதற்கும் பரிசுத்தம் வேண்டும், மரித்தால் பரலோகத்திற்கு செல்வதற்கும் அதே பரிசுத்தம்தான், ஒரே ஆயத்தம்தான். ஆகவே ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை, அன்பானவர்களை, கரைகளை, திரைகளை முற்றிலுமாக இந்த நாளிலே நீக்கிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். சிந்திப்பீர்களா? சிந்தித்தால் சந்திக்க வழி உண்டாகும். சங்கீதம் 24:3, கர்த்தருடைய பர்வதத்திலே யார் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் இருப்பவனே. உன்னதமான அனுபவத்திற்கு செல்ல வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்திலே ஒரு நெருக்கம், ஒரு இறுக்கம், ஒரு பிடிப்பு, மணவாளனோடு மணவாட்டிக்கு ஒரு உறவு வர வேண்டுமானால், பரிசுத்த பர்வதத்தில் உன்னதமான வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டுமானால், இருதயத்தில் மாசு, கரை, திரை, குற்றம் எதுவும் இல்லாமல் பார்த்து கொண்டு ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருந்தால் நமக்கும் நம் அப்பா இயேசுவுக்கும் உள்ள உறவு எவ்வளவு சரியானதாக இருக்கும். எந்த தடைகளும் இருக்காதல்லவா? நாம் பேச உட்கார்ந்தாலே அன்பர் வந்து விடுவார், நம் நேசர் வந்து விடுவார், நம்மோடு கூட உரையாடுவார், நாம் அவரோடு கூட உரையாடலாம். எத்தனை உன்னதமான அனுபவம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆகவே அன்பானவர்களே, உங்களை சுத்திகரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அப்போஸ்தலர் 24:16, அதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். உன்னதமான பரிசுத்தவான்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்க பிரயாசப்படுகிறோம். பிரயாசப்படணும். துர்மனச்சாட்சி நீக்கப்பட்ட நல் மனச்சாட்சி உடையவர்களாக இருக்கணும்னா மனுஷருக்கு முன்பாகவும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் சரி, என்ன வேணும்? பிரயாசம் வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் மனசாட்சி தூய்மையான மனசாட்சியாக இருக்க வேண்டுமானால் மனுஷருக்கு முன்பாகவும் சரி, தேவனுக்கு முன்பாகவும் சரி, என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பாருங்களேன். பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது ஒரு நாளிலோ ஒரு நிமிடத்திலோ வந்து விடுவது அல்ல. பல நாட்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே செல்ல வேண்டும். அசுத்தத்தின் மேல் இருக்கின்ற அசுத்தத்தை ஒழித்து கொண்டே செல்ல வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். அப்போஸ்தலர் 23:1, பவுல் ஆலோசனை சங்கத்தை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்றான். அல்லேலூயா! பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லுகின்றார்? தேவனுக்கு முன்பாக இந்த நாள் பரியந்தம் எல்லா விஷயங்களிலும் நல் மனசாட்சி உடையவனாக நடந்து வந்தேன். நம்மளால் சொல்ல முடியுமா அன்பானவர்களே? உங்களால் சொல்ல முடியுமா? தேவனுக்கு முன்பாக எல்லா விஷயத்திலும் நல் மனசாட்சி உடையவனாக நான் நடந்து வந்தேன், இனிமேலும் நடப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறுதிப்பாடு நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அன்பானவர்களே, தேவைப்படுகிறது. 1 தீமோத்தேயு 1:5, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவ்வளவு இருக்கணும். சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே,
சுத்த இருதயத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இவ்வளவும் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவைப்படுகிறது. 1 தீமோத்தேயு 1:19. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த விசுவாசமாகிய கப்பலை, அக்கறை கொண்டு சேர்க்கும் கப்பலை, இக்கரைக்கிருந்து அக்கறை சேர்வதற்கு விசுவாசமாகிய கப்பல் நம்மை இழுத்து செல்கிறது. அன்பானவர்களே, அந்த விசுவாசமாகிய கப்பலை எந்த விதத்திலும் அன்பானவர்களே சேதப்படுத்தி விடாதபடி ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் மாம்சத்திலும் காணப்படுகின்ற எல்லா விதமான குறைபாடுகளையும் இந்த நாளிலே சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அன்பானவர்களே, அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கம் உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அருமையாக பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நேர்மையான, ஒழுங்கான, கிரமமான, நீதியுள்ள, அநீதியற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று நீர் ஆசிக்கின்றீர் அல்லவா? அதற்காகத்தானே உமது நல்ல ஜீவனையே கொடுத்தீர் ஆண்டவரே. உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே. மரித்தும் சதாக்காலங்களிலும் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது ஆண்டவரே. நாங்கள் இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து, நீர் வந்தால் உம்மை சந்திக்கக்கூடிய அளவிலும், இல்லையென்றால் உம்முடைய பரலோகத்திற்கு வந்து சேரக்கூடிய தகுதியிலும் எங்களை மாற்றிக்கொண்டு ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்து, சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து, ஆசீர்வாதமாக வாழ்ந்து சிறக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு பலன் அளித்திருக்கும். ஆவியானவர் எனக்கு ஒரு பாடல் தந்தார். காலம் கடைசியாகுதே, வருகை நாளும் நெருங்குதே, இயேசுவை சந்தித்திட ஆயத்தமாகிடு, உலகின் மேன்மையும் அதன் குப்பை யாவையும் நஷ்டமென்றே விட்டிடு, குப்பையாக எண்ணிடு, இயேசுவை நீ அண்டிடு, நீங்கா வாழ்வு பெற்றிடு, உன்னை ஒப்பு கொடுத்திடு, தேவ சித்தம் செய்திடு, தேவ சத்தம் கேட்டிடு, மேலானதை நாடிடு, இயேசுவுக்காய் வாழ்ந்திடு, அவர் புகழ் பாடிடு, அவர் பணி செய்திடு, அவர் துதி சாற்றிடு, இயேசுவையே சார்ந்திடு, நித்திய ஜீவன் பெற்றிடு. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென். காலம் கடைசியாகுதே, வருகை நாளும் நெருங்குதே, இயேசுவை சந்தித்திட ஆயத்தமாகிடு. காலம் கடைசியாகுதே, வருகை நாளும் நெருங்குதே, இயேசுவை சந்தித்திட ஆயத்தமாகிடு, இயேசுவை சந்தித்திட ஆயத்தமாகிடு. உலகின் மேன்மையும் அதில் இன்பம் யாவையும் நஷ்டமென்றை விட்டிடு, குப்பையாக எண்ணிடு, இயேசுவை நீ அண்டிடு, நீங்க வாழ்வு பெற்றிடு, உன்னை ஒப்பு கொடுத்திடு, தேவ சித்தம் செய்திடு, தேவ சத்தம் கேட்டிடு, மேலானதை நாடிடு, இயேசுவை நீ பற்றிடு, ஆசீர்வாதம் பெற்றிடு, இயேசுவாய் வாழ்ந்திடு, அவர் புகழ் பாடிடு, அவர் பணி செய்திடு, அவர் துதி சாற்றிடு, இயேசுவை சார்ந்திடு, நித்திய ஜீவன் பெற்றிடு. காலம் கடைசியாகுதே, வருகை நாளும் நெருங்குதே, இயேசுவை சந்தித்திட ஆயத்தமாகிடு, இயேசுவை சந்தித்திட ஆயத்தமாகிடு.